हरे कृष्ण। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी। मुखं करोति वाचालं पङ्गुं लङ्कायते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 9. பகவானின் மோகினி மூர்த்தி அவதாரம் என்னும் தலைப்பில் பதம் 12. ததோ கிருஹீத்வா அம்ருத பாஜனம் ஹரீர் பபாஷ ஈஷத் ஸ்மித சோபயா கிரா யதி அப்யுபேதம் க்வச்ச சாது அசாது வா கிருதம் மயா வோ விபஜே சுதாம் இமாம். வேர்ட் பை வேர்ட் மீனிங். தத அதன் பிறகு, கிரஹீத்வா பெற்றுக்கொண்டு, அமிர்த பாஜனம் அமிர்த கலசத்தை, ஹரி மோகினி ரூபத்திலிருந்த பகவான் ஹரி, பபாஷ கூறினார், ஈசத் லேசாக, ஸ்மித்த சோபயா கிரா புன்னகையுடன் கூடிய அழகுடனும் வார்த்தைகளாலும், யதி எனில் அப்யுபேதம் ஏற்றுக்கொள்வதாக வாக்குறுதி செய்தால், குவச்ச அது என்னவாயினும், சாது அசாதுவா நேர்மையானதாகவோ அல்லது நேர்மையற்றதாகவோ இருந்தாலும், கிருதம் மயா என்னால் செய்யப்படுவது, வா உங்களுக்கு, விபஜே உங்களுக்கு சேர வேண்டிய பாகத்தை நான் கொடுப்பேன், சுதாம் அமிர்தத்தை, இமாம் இந்த. டிரான்ஸ்லேஷன். அதன் பிறகு அமிர்த கலசத்தை தனக்கு சொந்தமாக்கி கொண்ட மோகினி மூர்த்தி புன்முறுவல் செய்து கவர்ச்சியான வார்த்தைகளால் பின்வருமாறு கூறினாள். என் அருமை அசுரர்களே, நான் எதை செய்தாலும் அது நேர்மையாகவோ அல்லது நேர்மையற்றதாகவோ இருந்தாலும், அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால், அமிர்தத்தை உங்களுக்கிடையில் பகிர்ந்தளிக்கும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். பர்பட் பை ஷில பிரபுபாத். ஜெய் ஷில பிரபுபாத். பரமபுருஷர் எவருடைய உத்தரவுக்கும் இணங்கி உண்மையாக நடந்து கொள்ள வேண்டியதில்லை. அவர் எதை செய்தாலும் அது பரிபூரணமானதாகும். அசுரர்கள் சந்தேகமில்லாமல் பகவானின் மாயா சக்தியால் ஏமாற்றப்பட்டனர். இவ்வாறாக மோகினி மூர்த்தி எதை செய்தாலும் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்னும் வாக்குறுதியை அவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டாள். பதம் 13. இதி அபிவ்யாஹ்ருதம் தஸ்யா ஆகர்ண்யா அசுரபுங்கவா அப்ரமாண விதஸ்தஸ்யாஸ் தத்ததேதி அன்வமம்சத. வேர்ட் பை வேர்ட் மீனிங். இத்தி இவ்வாறு, அபிவ்யாஹ்ருதம் பேசப்பட்ட வார்த்தைகள், தஸ்யா அவளது, ஆகர்ண்ய கேட்டபின், அசுரபுங்கவா அசுரர்களின் தலைவர்கள், அப்ரமாண வித அவர்கள் அனைவரும் மூடர்களாக இருந்ததால், தஷ்யா அவளின், தத் அவ்வார்த்தைகளை, ததா அவ்வாறே ஆகட்டும், இத்தி இவ்வாறாக, அன்வ மம்சத ஏற்க ஒப்புக்கொண்டனர். அசுரத் தலைவர்கள் முடிவெடுப்பதில் அவ்வளவு திறமைசாலிகளாக இருக்கவில்லை. மோகினி மூர்த்தியின் மிக இனிமையான வார்த்தைகளை கேட்டதும் உடனே அவர்கள் சம்மதித்தனர். ஆம், நீ கூறியது சரிதான் என்று பதில் கூறி அவளது முடிவை ஏற்க அசுரர்கள் சம்மதித்தனர். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 9. பகவான் மோகினி மூர்த்தியின் அவதாரம் என்னும் தலைப்பில் பதங்கள் 12, 13 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. குருதேவ்க்கு ஜெய்.